நாட்களிலே முக்கியமான காரியங்கள், பல காரியங்கள் உண்டு. முக்கியமாக சில காரியங்களை குறித்து நான் உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். அப்ப 3 காரியங்களை குறித்து சொன்னேன். என்னது? உபவாசம். உபவாசம் முதல்ல என்ன பண்ணோம்? மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புவதற்கு உதவி செய்கிறது உபவாசம். அடுத்ததாக இது எல்லாம் எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம். 3வதாக உன்னை நேசித்தது போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை நான் என்ன பண்றேன்? பிறருக்கு. அப்ப ஆண்டவரோடு என்னுடைய தொடர்பை சரி செய்கிறது எப்படின்னா, மனம் திரும்புதல் மூலமாக, உபவாசம் இருக்கிறது மூலமாக ஆண்டவரோடு என்னுடைய தொடர்பை நான் சீர் செய்ய நான் முயற்சி எடுக்கிறேன். எந்த நாட்களில? இந்த லெந்து நாட்களில. 2வது என்ன பண்ற? இந்த உறவு போன உடனே, இந்த சீரான உடனே, இந்த உறவு ஆன உடனே ஆண்டவர் முதல்ல என்ன கேட்பார் அப்படின்னா, என்னோட உறவு சரியாயிடுச்சு, நீ வா என்னோட வான்னு சொல்லாம என்ன பண்ணுவாரு? இப்போதான் நீங்க என்ன பண்ணணும்? உன்னோடு சகோதரர்களோட உன்னுடைய உறவு எப்படி இருக்கு? அதோடைய முக்கியமான காரியம் என்னது? அவர்களுக்கு உதவிகளை செய்வார். அதற்கு அப்ப அதை செய்யும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, தேவனிடத்துல காத்திருக்கும் பொழுது, தேவனோடு நான் நெருங்க முயற்சி செய்யும் பொழுது எனக்கு பலவிதமான தடைகள் வருகிறதை போன வாரம் நம்ம தியானிச்சோம். பலவிதமான தடைகள் வருகிறது. எப்போ வருதோ இல்லையோ அந்த நேரத்தில் அந்த தடை கண்டிப்பா வரும். இப்ப இந்த தூக்கம் கூட அதோடைய தடையோட ஒரு வெளிப்பாடு தான். மற்ற நேரம் தூக்கம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம்ல, என்னமோ இருக்கிறோமா இல்லையா? ஆமா. ஏன் தூக்கம் வருது? அதுதான் தடை. அதுதான் தடை. அதே போல ஆண்டவர் சமூகத்துல நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு தடை அதிகமாய் காணப்படுகிறது. அதனாலதான் போன வாரம் ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சோம். என்ன வார்த்தை? சிந்தனை, கவன சிதறல். எல்லாம் சொல்லுங்க. கவனம் சிதறுகிறது. கவனம் சிதறுச்சுன்னா ஆண்டவருடைய காரியங்கள் மாத்திரம் இல்ல, உலகத்துல எந்த காரியம் செஞ்சாலும் பிரச்சனை தான். எந்த காரியம் செஞ்சாலும் பிரச்சனை தான். வண்டி ஓட்டின்னு இருக்கிறீங்க, கவன சிதறல் ஆகுது, என்ன ஆகும்? அப்போ சிந்தனை சிதறல், கவன சிதறல் நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வியாதி. இப்ப இது உலகத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவித்துல மாத்திரம் அது ஒரு விதிவிலக்கு இல்லை. இதை விட இங்க ஒரு சின்ன சிந்தனை வருதுன்னா ஆவிக்குரிய வரும்போது அது அப்படியே 100 மடங்கா மாறுது. 100 மடங்கா மாறுது. நீங்க பாருங்க, உங்களுக்கு சின்னதா தலைவலி இருக்க மாதிரி இருக்கும். உங்க சாதா வேலைகளை நீங்க செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், பாரமா இருக்கும். அதே தலைவலி இதை விட அப்படியே ஜபம் பண்ண ட்ரை பண்ணுங்களேன், இல்ல பைபிள் படிக்க ட்ரை பண்ணுங்களேன். பண்ணிருக்கீங்களா அது மாதிரி? ஆல்ரெடி லைட்டா உடம்பு சரியில்லை, என்ன 4 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலை வந்திருக்குது, ஜுரத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற, எப்படி இருக்கும்? கொஞ்சம் உடம்பு கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இருக்குமா இல்லையா? ஆனாலும் என்ன இருக்கும்? கை அறுத்துன்னு தான் இருக்கும். கட்டையை போட்டு அறுத்துட்டு இருக்கோம், பாலிஷ் அடிச்சுட்டு இருக்கோம், பெயிண்ட் அடிச்சு என்ன வேலை செய்கிறாங்களோ என்ன செய்யறியோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ லொக்கு லொக்குன்னு கொஞ்சம் இருமிக்கிட்டு பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதே நிலைமையத்தில் அதை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பைபிள் பக்கம் இல்லை ஜபம் பண்ணோன்னு உட்காரேன், அந்த தலைவலி எப்படி திரும்ப இருக்கும்? திடீர்னு பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்கும், உயிர் போற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் கவனிச்சது இல்லை? 2 மடங்கா 10 மடங்கா ஆண்டவர் வரும்பொழுது எதுவுமே என்ன ஆகுது? வீக்னஸ் என்ன ஆகுது? மேக்சிமம். இது மாம்சத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா சாவியர்கள்னா உங்களால ஆண்டவரை சேவிக்கவே முடியாது. அதுல பிரதானமா இருக்கிறது கவன சிதறல். இது எல்லாத்தையும் கட்டுக்கொள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா கூட, ஆண்டவர் சொன்னார் இல்லையா நமக்கு ஒரு வார்த்தை, ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணுங்க சொன்னாரு? அறை விட்டை கதவை போட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த கவன சிதறல 50% அதை கட் பண்ணிடும். பிசிக்கலா சிதறல், பிசிக்கலா யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குது, ரூமுக்குள்ள போயிட்டேன், சரி போன் எடுத்துட்டு போல, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு, டிக் போட்டாச்சு. இப்போ முக்கியமானது என்னன்னா, இது உள்ள ஒண்ணு இருக்குது, இது சிதறாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? ஆண்டவர் அதனால தான் அந்த மரியாதை பார்த்து சொன்னாரு, இவள் என்ன பண்ணாரு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்.
ஆவிக்குரிய ஜீவித்திலே அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இந்த கவன சிதறலை நாம் என்ன பண்ணோம், அதை மேற்கொள்ள வேண்டும். இது பேர் என்னது? நாய்ஸ் கேன்சலிங். இது இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரெயின்ல மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட் ஏறும்போது கீழே நிற்கிறவங்கலாம் இதை போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? எதுக்கு போட்டிருக்காங்க? பாட்டா கேட்டுட்டு இருக்காங்க. ரேடியோ. பைலட், அதோ ஃபைட்டர் ஜெட் பைலட் எல்லாம் இதை போட்டிருப்பாங்க. அப்ப கவனம் சிதறக்கூடாது அப்படின்னா, கவனத்தை எது சிதறக்க வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியிலிருந்து வருகிற சத்தம். என் வாழ்க்கையில வெளியிலிருந்து வருகிற சத்தம், தஞ்சாவூர்ல இருந்து வருகிறது சத்தம், கஃப்ரோன்ல இருந்து வருகிறது அது ஒரு சத்தம், அந்த ஊபில இருந்து வருகிறது ஒரு சத்தம். இன்னும் எத்தனை சத்தங்களை நம்ம வைத்திருக்கிறோமோ. சிம்பிளா இருக்கலாம், ஆனா அந்த சத்தம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருகிறது. சாப்பாடு வச்சுட்டு அந்த குக்கர்ல இருந்து வருகிறது சத்தம், உங்களுக்கே தெரியாது தெரியாதோட அந்த சத்தம் கூட நம்மளை சிதற வச்சிடும். போன்ல இருந்து வருகிறது ஒரு சத்தம். இதெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்குள் வருகிற சத்தம். எப்படி இந்த காதுக்குள்ள சத்தம் போகிறது அதை தடுக்கணும்னு இந்த ஹெட்செட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ, அந்த சிந்தனைக்குள் போகிறதை ஆண்டவர் இன்னைக்கு தடை செய்வதற்கு நமக்கு ஒரு முறையை இந்த ஹெட்செட்ல இருந்து கத்துக்க சொல்லுகிறார். அப்ப நாய்ஸ் கேன்சலிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியிலிருந்து வருகிற சத்தத்தை அது என்ன பண்ணிடும், சப்ரஸ் பண்ணிடும். அப்ப இங்க வரைக்கும் வரும் சத்தம், இங்க இருந்து வரும் சத்தம். இப்போ நான் ஒரு சத்தமான ஏரியால கஃப் ரோட்ல நிக்கிறேன், என்னை சுத்தி பாட்டு டம்மு டிம்முன்னு போயிட்டு இருக்குது. அப்போ எனக்குள்ள அந்த சத்தத்தை எல்லாம் நான் நசுக்கணும் அப்படின்னு சொன்னா அது பேர் தான் நாய்ஸ் கேன்சலிங். அந்த நாய்ஸ் என்ன பண்றது, கேன்சல். நாய்ஸ்னா என்ன? சத்தம், வேண்டாத சத்தம். என்னது தமிழ்ல அதுக்கான வார்த்தை தெரியல எனக்கு. நாய்ஸ்னா என்ன அர்த்தம்? வேண்டாத சத்தம். சத்தம் வேற, வேண்டாத சத்தம் வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். சத்தம் வேற. மொத்தமா அடைக்கிறது காதுல பஞ்சு வச்சுக்கிறது அது வேற விஷயம், புரியுதா? இது மொத்தமா அடைக்கிறது இல்லை, இது நல்லா கவனமா இருக்கணும். ஏன்னா நான் ஆண்டவர் சமூகத்துல இறைச்சல், ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காரும் பொழுது மொத்தமா காதை அடைச்சிட்டு போய் உட்கார்றது அதான் தூக்கம் வர்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அது எனக்கு பிரயோஜனமா இருக்காது. சத்தம் கேட்கணும், ஆனா குறிப்பிட்ட சத்தம் மட்டும் தான் கேட்கணும். என்னது? சத்தம் கேட்கணும், ஆனா குறிப்பிட்ட சத்தம் மட்டும் தான் கேட்கணும். அந்த சத்தம் ஆண்டவரோட சத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியோட நான் உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். அப்ப எதையெல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, வெளியிலிருந்து வருகிற எல்லா சத்தத்தையும் நான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணி ஆக வேண்டும். அதுதான் இந்த ஹெட்செட்டோடைய முறை. என்ன இருக்கணும், ஹெட்செட் எதுக்கு போட்டுக்கிறாங்க? அந்த ட்ரெயின்ல போகும்போது எல்லா இடத்துல எல்லாரும் எதுக்காக அந்த ஹெட்செட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நான் நல்ல மியூசிக்கை கேட்கணும், நல்ல மியூசிக்கை கேட்கணும். என்கிட்ட இருக்கு நாய்ஸ் கேன்சலிங். நான் அந்த ஹெட்செட் உங்க தலையில மாட்டி, நீ என்னதான் கஃப் ரோட்ல உனக்கு பக்கத்துல பெரிய ஸ்பீக்கர்ல அவன் பாங்கு பாங்குன்னு போட்டிருந்தாலும் 80 to 90% என்ன பண்ணிடும், அது இங்க இருந்து உள்ள இருந்து வர சத்தம் தான் உனக்கு கேட்கும். அல்லேலூயா. அப்போ இந்த நாய்ஸ் கேன்சலிங் என்பது நம்ம வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அப்போ நீங்க நாய்ஸ் கேன்சலிங் கொண்டு வாங்க. நாய்ஸ் கேன்சலிங் உங்க போன்ல இருந்து வர்றது மாத்திரம் தான் உங்க காதுல கொண்டு வரும். வெளியில இருக்கிற அந்த காத்து சத்தம் எல்லா சத்தத்தையும் என்ன பண்ணிடும், கேன்சல் பண்ணிடும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கேன்சல் பண்ண சொல்றாரு. எதை கேன்சல் பண்ண வேண்டும்? ஒரு மனுஷனுடைய காது ஆண்டவருடைய சத்தத்தை தான் கேட்கணும், ஆனா அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அது மெல்லிய குரல்ல கேட்டுக்கொண்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு மற்ற நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறது என்ன, இந்த லெந்து நாட்களில அந்த சிந்தனை கவன சிதறலை நம்ம எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, எதிர் அலைகளை நம்ம உருவாக்க வேண்டும். உலக அலைகள் என்னை தாக்கும் பொழுது, உலக சத்தம் என்னை தாக்கும் பொழுது, நான் தேவ சத்தத்தோடு அதை என்ன பண்ணணும், நான் எதிர் சத்தத்தை உருவாக்க வேண்டும். அது எப்படி உருவாக்க வேண்டும்? கடைசி அந்த வசனத்தை சொல்லி அதோடு முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:5.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, பாருங்க, எந்த எண்ணத்தையும், எனக்குள்ள வருகிற எந்த எண்ணம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற சத்தத்தையும் எடுத்துங்களேன், எண்ணம் சத்தம் எல்லாம் ஒண்ணுதான். எந்த எண்ணத்தையும் என்ன பண்ண போறாங்களா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு வருகிற எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியதா இல்லையான்றதை நான் பார்க்க கடவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப எப்படி இந்த நாய்ஸ் கேன்சலிங் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த வயர் எடுத்து இதுல கொடுத்துட்டா வெறும் இந்த இதை மட்டும் அது கொடுக்கல, இது இல்லாம வெளியில இருந்து வர சத்தத்தையும் அது கேட்டுக்கொண்டிருக்கு. அது கேட்டாதான் அதுக்கு எதிரலையை உருவாக்க முடியும். கரெக்டா இல்லையா? அந்த எல்லோவை அந்த ப்ளூவை கேட்டுக்கொண்டிருந்தாதான் எல்லோவை உருவாக்க முடியும். முடியுமா இல்லையா? ப்ளூ இல்லைன்னா எல்லோ, ப்ளூ இல்லைன்னா எல்லோ இல்லை. அப்ப எனக்கு வருகிற எண்ணங்களை நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னா எனக்கு வருகிற எண்ணம், இந்த சத்தம் வரும்போது இது எனக்கு வருகிற தேவ சத்தமா இல்ல வெளியிலிருந்து வர சத்தமா என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். வருகிற எண்ணம் ஆண்டவருக்குரிய எண்ணமா என்பதை பார்த்து அதை மாத்திரம் உள்ள விட்டு மற்ற எண்ணங்கள் என்ன பண்ணணும்? நான் அதுக்கு ஆப்போசிட்டா நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு செய்தியுடைய அடிப்படை. அதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும். கேன்சல் சும்மா ஆயிடாது. எப்ப கேன்சல் ஆகுதாங்க? அலை பெருசா இருந்தா நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்? நீங்களும் பெருசா ஆப்போசிட்ல கிரியேட் பண்ணாதான் அது கேன்சல் ஆகும். ஹல்லேலூயா. பயம் பெருசா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரன் பட்சமா இருக்கும் பொழுது மனிதன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னா உன்னுடைய விசுவாசமும் அதுக்கு ஆப்போசிட்டா நீ ஆண்டவர் நீ உருவாக்கும் பொழுதுதான் அது கேன்சல் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதுக்குதான் சொன்ன 104 டிகிரி பலவீனம் பெருசா இருக்குது, பலவீனம் பெருசா இருக்குது. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையில நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்னை கைவிட, ஆண்டவருடைய வார்த்தையை நீ பயன்படுத்தி என்ன பண்ணணும்? உன் பலவீனம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்குதோ நீ தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு அதிகமா அங்க யூஸ் பண்ணும் பொழுது அது என்ன ஆயிடும்? ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆகாது. ஹல்லேலூயா. இப்ப தேவ வார்த்தையை அங்க நீங்க யூஸ் பண்ணி போகும்போது உங்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்ய வேண்டும். இச்சை ஜாஸ்தியமா இருக்குது. ஒரு இதை பார்க்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல என்னுடைய சிந்தனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. இயேசுவுக்காக அப்பாலே போ சாத்தானே அப்படின்ற வார்த்தைகளை நீங்க சொல்லி அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும்? தகர்த்தெறிய வேண்டும். இதெல்லாம் சிறு வயதில் இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும் விரும்பத்தகாத எண்ணங்கள் இருதயத்துல வரும்பொழுது வாயை திறந்து நீங்க அப்பாலே போ சாத்தானே நீங்க சொல்லி பாருங்களேன், அந்த எண்ணம் உங்களை விட்டு அப்படின்னா நீங்க ரெசிஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால வேதம் சொல்லுவது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அவன் பிசாசுன்றவன் நிறைய நேரம் பிசிக்கலா வருகிறது இல்ல, எண்ணத்துல வருகிறான். அப்ப பிசாசை எதிர்க்கணும்னா நீங்க என்ன பண்ணும்? அவன் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் சொல்றதுக்கு எப்படி நீங்க என்ன பண்ணும்? ஆப்போசிட்டா. நிறைய நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன், என்னைக்கு சோர்வாய் ஜபம் பண்ண வேண்டாம்னு என்னைக்கு எனக்கு தோணுதோ, எண்ணம் வருகிறதோ, அன்னைக்குதான் ஜபம் பண்ணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு இருக்குது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இருக்கிறது, மாம்சம் எப்படி இருக்குது? ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கேயே அந்த கேன்சலிங் இருக்குது, அங்கேயே அந்த நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. அப்போ உங்களுடைய மாமிசம் எவ்வளவு பலவீனமாய் காணப்படுகிறதோ நீங்க ஆவியிலே பலன் கொண்டு, அதனால வசனம் சொல்லுது, நான் ஆவியிலே பலன் கொண்டு. ஆவியில 104 டிகிரி ஜுரம் அடிச்சு நீங்க பயங்கர உடம்பு வலியோட இருந்தீங்கன்னா மாம்சம் பயங்கர வீக்கா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு எங்கிருந்து வரும் பலன்? ஆவியிலே பலன் கொண்டு. இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் அவருக்கு பசி உண்டாகி அந்த நேரத்துல தான் அவன் சோதிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல தான் அவன்
எப்படி அவரால் மேற்கொள்ள முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அவர் அந்த நாய்ஸ் கேன்சலிங்க பண்ணாரு. இந்த எண்ணம் வந்திருக்கும் அவருக்கு, நீ பலவீனமா இருக்கிற, அந்த கல்லை தான் கொஞ்சம் அப்பமாய் மாத்திர அப்படின்னு அவருக்கு வரும் பொழுது, அப்ப ஆண்டவர் நாங்க நினைச்சிருப்பார், நோ நோ நோ, அந்த பலவீனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாய தேவனுடைய வார்த்தையை நீ பரீட்சை பார்க்காமல் இருப்பாயாக என்று இருக்கிறது என்று அவர் ஆப்போசிட் வேவை உருவாக்கும் பொழுது அது கேன்சல் ஆகி மாறிவிட்டது. அல்லேலூயா. அவருடைய சத்தங்கள் எல்லாம் கேன்சல் ஆகி மாறி தேவ சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சத்தத்திற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். நீங்க அதிகமாய் சத்துருவோடைய இந்த உலக பிரகாரமான எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் உலக பிரகாரமா தான் இருப்பீங்க. அதோடைய அத்தாட்சி அப்படியே நமக்கே தெரியுது. நம்ம வாயில சொல்லல, இருதயத்தின் நிறைவு என்ன பேசும், வாயை திறந்தா என்ன வருது நமக்கு, டாப் 10 சொல்லு பாப்பா. ஆனா இந்த உலகம் சிந்தனை அளவுல, எண்ணம் அளவுல சத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அந்த சத்தத்திற்கு எதிர்த்து நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருடைய அல்லேலூயா சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது தான் இங்க போராட்டமே. நீங்க அந்த எண்ணத்துக்கு எதிர் எண்ணங்களை உருவாக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்னாரோ, நீங்க அந்த எண்ணங்கள் வரும்பொழுது இது ஆண்டவருக்கு பிரயோஜனமான எண்ணமா, இந்த நேரத்துல இந்த எண்ணத்தை நான் உள்ள விடணுமா வேண்டாமா நீங்க நினைக்க வேண்டும். இந்த வேலையை தான் இந்த 2 பக்கம் இருக்கிற அந்த டிரான்ஸ்மிட்டர் செஞ்சு கொண்டிருக்கு. உள்ள வர்றது இது இவரு காதுக்குள்ள போகணுமா வேண்டாமான்றத அவங்க முடிவு பண்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்குள் எது வரணும் வரக்கூடாதுன்றது நீங்க என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும்.